வணக்கம். என் பெயர் மா. கவிபாரதி. 7ஆம் வகுப்பு இ பிரிவு, தரடாப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி. எங்கள் பள்ளியில் உள்ள நூலகத்தில் இருந்து குரல் நெறியும் குழந்தைகள் வழியும் எனும் நூலில் இருந்து நான் அறிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்நூலின் ஆசிரியர் டி.எஸ். சிவகானந்தம். படிப்பின் சிறப்பு. மதுரை மாவட்டத்தில் ஒரு கல்லூரி இருந்துச்சு. அந்த கல்லூரியில் பாண்டியமணி, பாலமுருகன் சொல்லி 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே தமிழ்னா ரொம்ப 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 பிடிக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ் சொன்னாலே திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு தமிழ்னா. பாண்டியமணியை விட பாலமுருகனுக்கு தமிழில் ரொம்பவே ஆர்வமாக இருந்ததால் அவன் தனித்தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றதால தமிழ் புலவர் அப்படின்ற பட்டம் பாலமுருகனுக்கு கிடைச்சது. பாண்டியமணி படித்து முடிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப அந்த மாதிரி வேலை செய்யும்போது ஐஏஎஸ் எக்ஸாம் ஒன்று எழுதினாங்க. அந்த எக்ஸாமில் அவர் பாஸ் ஆனதும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அவரை ஐஏஎஸ் ஆஃபீஸராக பணியாற்றி செஞ்சாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தோட சட்டத்தை ஒழுங்குபடுத்தி அந்த மக்களோட குறையெல்லாம் நீக்கி நல்ல முறையில் அந்த குறையை நீக்கி மக்களோட மனசுல இடம் முடிச்சிட்டாரு அவரு. இந்த நூலின் வாயிலாக தமிழ் வழியை கற்றாலும் கூட நல்ல உயரிய பதவிக்கு செல்ல முடியும் என்பதே இந்த நூலின் இருந்து நான் அறிந்தவே ஆகும். இந்த நூலை கற்றதன் பிறகு நானும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக மாற வேண்டும் என்பதே என் நோக்கமாகும். தமிழ் கற்றவருக்கே தனி மதிப்பு, தமிழருக்கே உண்டு தனி சிறப்பு, தமிழருக்கே உண்டு தனி பொறுப்பு. நீங்களும் தமிழை வாசியுங்கள், சுவாசியுங்கள், நேசியுங்கள், சாதியுங்கள். நன்றி.